ஹலோ நண்பா. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ரூஃப்டாப் நம்மளோட இடத்துல எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நண்பா. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடத்த சூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. இடத்த சூஸ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா 6 பைப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. லென்த்து கம்மினா வெறும் 4 பைப்பு போதும் நண்பா. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 6 பைப்பு சூஸ் பண்ணியிருப்பேன் நண்பா. அதனால் 6 குழி தோண்டிக்கோங்க. 6 குழி தோண்டிட்டு 6 குழியிலையுமே காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி 6 குழியில் பைப் இறக்கிட்டு கொஞ்சம் மட்டம் மாற்றிக்கோங்க. அதாவது ஆங்கிள் மெஷர் பண்ணுறது. ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுனா ஒன்றுமே இல்லைன்பா. ஒரு பைப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு பைப்பை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இன்னொரு பைப்பை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக வச்சுக்கோங்க. ரெஃபரன்ஸாக இருக்கிறதுல மேலே தண்ணி நிற்கணும் இந்த மாதிரி டாப்பில். அதே மாதிரி அங்கிட்ட ஆப்பனண்ட்டில் இருக்கிற அந்த பைப்லேயும் மேலே நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது மேலே கீழே இறங்குச்சுன்னா பைப் அங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பைப் ஆங்கிள் மாறலை அப்படின்னு அர்த்தம். 90 டிகிரியில் நிற்கிதுன்னு அர்த்தம். இதே மாதிரி கீழே இருக்கிற 3க்கு ஒரு ஆங்கிள், மேலே இருக்க 3க்கு ஒரு ஆங்கிள். கீழே இருக்க 3 சின்ன பைப்பு, மேலே இருக்க 3 கொஞ்சம் ஹைட் அதிகமான பைப்பு நண்பா. இந்த பைப் எல்லாத்தையுமே காங்கிரீட் உள்ளே விட்டுருக்குங்க. கலவையை ஊற்றி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் இல்லை ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பைப் பாட்டுக்குங்க. இந்த பைப்போட ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேயில் தெரியுது நண்பா. ஆன்லைனில் காட்டுற ரேட்டை விட 50% கம்மியாகவே நண்பா இருக்கும். பைப்பை பொறுத்த மட்டும் பார்த்தோன்னா ஒரு லென்த்து 20 அடி வேணும் நண்பா. ஒரு லென்த்து பார்த்தோன்னா 20 அடின்றப்ப அது வெயிட்டுக்கு ஏற்றாப்புல ரேட்டு வரும் நண்பா. இப்போ 2 இன்ச்சு பைப்லேயே நிறையா வெரைட்டி இருக்குதுன்பா. திக்னஸ் அதிகமானது இருக்குது, திக்னஸ் கம்மியானது இருக்குது. திக்னஸ் அதிகமானதுன்னா வெயிட் அதிகமாகும் நண்பா. திக்னஸ் கம்மினா வெயிட் கம்மியாகும். அப்படின்றப்ப ரேட் அதுக்கேற்றாப்புல அதிகமாகிறான். கீழே பாட்டமில் ஒரு பைப்பை ஃபிட் பண்ணிட்டான். அடுத்து டாப்பில் லென்த்து பைப் வந்தது. இது 1 இன்ச்சு பைப்பு நண்பா. இந்த 1 இன்ச்சு பைப் பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி இறக்கிடுறோம் ஒவ்வொன்றா. கீழே ஃபஸ்ட்டு நார்மலாக அதப்புறம் வெல்ட் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பைப்பு 4 போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதே திக்னஸ் கொஞ்சம் லென்த்துக்கு சைஸ் கொஞ்சம் அதிகமான பைப்புனா வெறும் 3 பைப்பே போதும் நண்பா. இது சைஸ் கம்மின்றதுனால 4 பைப் போட்டிருக்கான். இந்த மாதிரி மொத்தமாக 4 பைப்பு மேலே டாப்பில் கூட்டி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிட்டு அதே மாதிரி வெல்டு வச்சுக்கோங்க. லைட்டாக டேக்காக வச்சுக்கோங்க. வெல்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து போய் வச்சுருவேன் நண்பா. நார்மலாக லைட் வெல்டிங் மட்டும் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது கீழே வச்ச மாதிரியே தான். மேலேயே 4 கார்னர்லேயும் வச்சுக்கிட்டு ஒர்க்கு எல்லாம் 100% ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரென்த்து கொடுத்து கடைசி வெல்டு வச்சுக்கலாம் நண்பா, கம்பி போட்டு. இப்போ அடுத்து சீட்டை மேலே இறக்கிங்க நண்பா. இந்த சீட்டை பொறுத்த மட்டும் ஸ்டீல் நண்பா இருக்கிறதுல இதுதான் லோ குவாலிட்டி, ரேட்டு கம்மி. இது பார்த்தோன்னா இப்போ டிஸ்பிளேல தெரியுறது பார்த்தீங்கன்னா அதாவது பெயிண்ட் கோட்டிங் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டீல் பார்த்தோன்னா இது ஒரு லென்த்து பார்த்தோன்னா 1400 கிட்ட வரும். இதே அலுமினியம் கோட்டிங்கன்னா ஒரு லென்த்து 1600 கிட்ட வரும் நண்பா. இந்த மாதிரி இது இப்போ காமிக்கிறது ஆன்லைனில் காமிக்கிறது பூராமே ரேட்டு ரொம்ப அதிகம் நண்பா. நேராக போய் நீங்கள் கேட்டிங்கன்னா டீலர் ரேட்டுக்கே வாங்கிடலாம் நண்பா. ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது நண்பா அந்த ரூஃப்டாப்லேயே. உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்றாப்புல வாங்கிக்கோங்க நண்பா. என்ன கேட்டால் அலுமினியம் கோட்டிங் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். 1600 வரும் ஒரு லென்த்துன்றது 20 அடி வரும். அது வெயிட்டுக்கு ஏற்றாப்புல. இது நான் ஃபிட் பண்ணியிருக்கிறது இது எல்லாமே 400 600 குவாலிட்டி நண்பா. ஆனால் இது ஈஸியாக துருப்பிடிச்சி என்ன சொல்கிறது ஓட்டை விழுந்துடும் ஈஸியாக. ட்ரில்லிங் மிஷின் அதே மாதிரி மாட்டிக்கிங்க மேலே. ட்ரில்லிங் மிஷினில் நம்ம போட்டு உள்ளே இறக்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக அழுத்தி ட்ரில் பண்ணிடக்கூடாது நண்பா. மெதுவாக ட்ரில் பண்ணணும். மெதுவாக ட்ரில் பண்ணி கடைசி டைட் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோவாக டைட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். டைட் வச்சோம்னா ஃபுல்லாக நம்ம திரும்பி விட்டோம்னு வச்சுக்கோங்க, சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப அதில் டைட் கிடைக்காது. அப்படின்றப்ப அது வழியாக தண்ணி உள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. அதனால் ட்ரில்லிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க நண்பா. ட்ரில்லிங் மட்டும் கொஞ்சம் மெதுவாக ஸ்பீடு அட்ஜஸ்டபிள் ட்ரில்லிங் மிஷின் வாங்கிக்கோங்க. அதுதான் கொஞ்சம் பெட்ரு என்ன கேட்டால். நம்ம நல்லா டைட்டாக அழுத்தினோம்னா ஃபுல் ஸ்பீடில் ஓடும், மெதுவாக அழுத்தினோம்னா ஸ்லோவாக ஓடும். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் மேலே எல்லா சீட்டையும் ஒவ்வொன்றா இறக்குங்க. இந்த சீட்டை ஏற்றுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். கையை அறுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் மாட்டிக்கங்க நண்பா. அதான் இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப டேஞ்சரானது இந்த ஸ்டீல் மட்டும். இது ரொம்ப என்ன சொல்கிறது பிளேடுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு பதமாக இருக்கும். கையில் அறுத்து விடுறதே தெரியாது. பார்த்தா ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும், ஏன்னா அறுத்து விட்ருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கன்பா. அடுத்து மேலே ஒவ்வொரு இதுக்கும் மேலே நம்ம எப்பயும் போல் இதை மிதித்து போக முடியாது. அந்த இன்னொரு நார்மல் அலுமினியம் கோட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, மேலே நடக்கலாம். ஆனால் இதில் நடக்க முடியாது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பலகை போட்டு அந்த பலகை மேலே நின்றுக்கிட்டு ட்ரில் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். அந்த பலகை அட்ஜஸ்ட் பண்ணி அது மேலேயே கால் வச்சுக்கணும்ப்பா. டேரெக்டாக அதை மிதிச்சோம்னா நெளிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொல்லிட்டேன் இது இருக்கிறதுலே லோ குவாலிட்டி நண்பா. அது ஆடு கட்டுறதுக்கு இது போதும் அப்படின்றதுனால இது வாங்கியிருக்கு. 400 500 தான். இது ஒரு லென்த்து 600 கிட்ட தான் நண்பா வரும். நீங்கள் டீலர் ரேட்டுக்கு வாங்கினா 400 கிட்ட கிடைக்கும்.
அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா கம்பி வச்சு ஸ்ட்ரென்த் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆரம்பத்துலேயே ஸ்ட்ரென்த் கொடுக்காதனால இப்போ கம்பி வச்சு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுத்துங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் வெல்டு வச்சுருங்க நண்பா. மொத்தமாக வெல்டு வச்சிட்டோம்னா ஒர்க்கு முடிஞ்சு, அவ்வளோதான். இதில் இவ்வளோதான் நண்பா, வேறு எதுவும் பெருசாக இல்லை. இது யார் வேண்டாலும் பண்ணலாம், அவங்களுக்கு வெல்டிங் மட்டும் தெரிஞ்சால் போதும். இல்லை வெல்டிங் வெளியில் ஆள் கூப்பிட்டுக்குங்க, அவ்வளோதான் நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நண்பா. அவ்வளோ.